வணக்கம் பெர்த் வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் பற்றி பார்ப்போம். செகண்ட் ஹேண்ட் கார்ஸில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனை பற்றி தான் நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம இன்றைக்கி என்ன கார் பார்க்க போகிறோம்னா மாருதி SCross. இந்த கார் வந்து 2015 லான்ச் பண்ணாங்க. என்தூசியாஸ்ட் இதை ரொம்ப கொண்டாடினாங்க. பட் ஓவரால் இதோட சேல்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இனிஷியலாக இவங்க 1.6 லிட்டர் ஃபியட் டீசல் இன்ஜின் நல்ல குவாலிட்டியாக யூரோப்பியன் கார் மாதிரி போட்டிருந்தாங்க. பட் இவங்க போட்டிருந்த ப்ரைஸிங் ரொம்ப நல்லா சேல்ஸ் ஃப்ளாப் ஆச்சு. அப்புறம் அதோட 1.3 லிட்டர் இன்ஜினும் இருந்துச்சு. பட் அது வந்து ஒரு என்தூசியஸ் சாய்ஸ் கிடையாது. ஸோ இந்த காரோட என்ன பாசிட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பேசுவோம். ஃபஸ்ட்டு இந்த காரோட பில்டு குவாலிட்டி. மாருதியிலேயே வந்த எல்லா காரையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த காரோட பில்டு குவாலிட்டி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதோட 1.6 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து 320 Nm டார்க் இருக்கும். இதில் மிட் ரேஞ்சும் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் டாப்பாக இருக்கும். இந்த 1.6 லிட்டர் இன்ஜின் இம்போர்ட்டட் இன்ஜின், கம்ப்ளீட்லி இம்போர்ட்டட் இன்ஜின், இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கிடையாது. மெச்சூர் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங். நீங்கள் ஹை ஸ்பீட்லலாம் வண்டி ஓட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நர்வஸ்னஸ் இருக்காது. வண்டி செம்ம ஸ்டேபிளாக இருக்கும். அபோவ் 100லாம் இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும் வண்டி. ஸோ அதில் இதை பாராட்டணும். ப்ராக்டிக்கல் இன்டீரியர் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். சீட்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது 4 மீட்டருக்கு மேலே உள்ள கார்னால் உள்ளார லெக் ஸ்பேஸ்லாம் நல்லாவே இருக்கும். அப்புறம் ஓனர்ஷிப் மாருதியோட கார். ஸோ அதை பற்றி நான் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிறையா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் இருக்குது உங்களை சுற்றி. அப்புறம் இதில் மெயினாக என்னென்னா மாருதி காரில் எதுலேயும் இல்லாதது வந்து இதில் 4 வீல்லையும் டிஸ்க் பிரேக் இருக்கும். பொதுவாக எல்லா கார்லேயும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் இருக்கும், பின்னாடி ட்ரம் இருக்கும். பட் இந்த காரில் வந்து 4 வீல்லையும் டிஸ்க் பிரேக் இருக்கும். ஏபிஎஸ் அண்ட் 2 டுவல் ஏர் பேக் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லேம்ப் வந்து எல்இடியில் பைசன் ஆன் இருக்குது. டாப் எண்ட்லேருந்து லெதர் சீட்ஸ் இருக்கும். டாப் எண்டுக்கு ஒரு லெவல் கீழே, அதாவது ஜீட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும். 7 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கும். இதெல்லாம் இதோட பாசிட்டிவ். சரி, பாசிட்டிவ் பார்த்தாச்சு. இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்யூவி மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு பெரிய ஹேஷ்பேக் மாதிரி தான் இருக்கும். கிராஸ் ஓவர் தான் ஆக்சுவலாக அது SX4ங்கிற பழைய மாடலோட கிராஸ் ஓவர் தான் அது இதோட நெகட்டிவ். 1.6 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து பாட்டம் எண்ட் வந்து ரொம்ப லேகியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வெளியே கொடுத்து ரீமேப் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதேமாதிரி 1.6 லிட்டர் இன்ஜின் மாடல் கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க நிறுத்திட்டாங்க. ஸோ அது கிடைக்கிறது உங்களுக்கு கஷ்டம். 1.3 லிட்டர் டீசலு. அதில் வந்து ஒன்றும் என்தூசியாஸ்ட்டாக இருக்காது வண்டி. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் டாப்பாலாம் இருக்காது. இதுக்கு முன்னாடி உள்ள டீசல் மாடல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டே கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக பெட்ரோல் போட்டாங்க, டீசலை நிறுத்திட்டாங்க. இதில் உள்ள பூட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 353 லிட்டரு. இவ்வளோ பெரிய காருக்கு இது வந்து கட்டாயம் சின்ன சைஸ். அதுதான் இதோட ஒரு நெகட்டிவ். நாய்ஸ் இன்சுலேஷன் பிலோ ஆவரேஜ் தான். ஒரு ப்ரீமியம் காருக்கு உள்ள ப்ரைஸிங்க்கு இதோட நாய்ஸ் அண்ட் இன்சுலேஷன் லெவல் கம்மி தான். ஸோ இதான் இதோட நெகட்டிவ்ஸு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நான் ஏன் இந்த காரை செலக்ட் பண்ணேங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். நீங்கள் ஜென்ரலாக செகண்ட்ஸ் காரில் போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹேண்டில் ஓடுற புது காரில் ஓடுறது எப்போல செகண்ட் ஹேண்ட்லேயும் அதோட ப்ரைஸிங் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் போகிறதே ஒரு கம்மியான காசுக்கு நல்ல கார் கிடைக்கணுங்கிறதுக்கு தான். ஸோ அங்கே போய் நீங்கள் அதிகமாக காசு கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல காரு மேபி இனிஷியலாக அதுக்கு சக்ஸஸ் இல்லாத காரெல்லாம் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குற இன்னும் நல்ல ப்ரைஸிங்லேயே கிடைக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு நல்ல டீல்லே கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த கார் என்னோடய சஜஷன். கட்டாயம் நீங்கள் இது நிறையா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் பழைய கார்லாம் ஒரு உங்களுக்கு 6 lakhsலாம் கிடைக்கும். 1.6 லிட்டர் இன்ஜின் கொஞ்சம் தேடினீங்கன்னா கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த நீங்கள் கார் வாங்கி நீங்கள் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழைய காரில் வந்து அலாய்வில் அழகாக இருக்காது. ஆனால் அது நல்ல குவாலிட்டியான அலாய்வில் பார்க்க தான் அழகாக இருக்காது. மேபி அதை பெயிண்ட் பண்ணிங்க, இல்லை கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா அதை வந்து மாற்றிங்க. அலாய்வில் மாற்றிட்டு டயரை கொஞ்சம் அழகாக போட்டிங்கன்னாவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கார் ஏன் வந்து இன்னொரு ரீசன் இது சஜஸ்ட் பண்ணுறது காரணம் வந்து இந்த கார் வந்து இந்தியாவுக்காக டிசைன் செய்யப்பட்டதில்லை. இது வந்து யூரோப்பில் டிசைன் பண்ணி ரொம்ப நாளாக ஓடி இருந்தது. ஸோ யூரோப்பியன் ஸ்டாண்டர்டுக்கு இது நல்லாவே செஞ்சுருப்பாங்க. அதே கார் இந்தியாவுக்கு வரப்போ அதோட எல்லா ஸ்டாண்டர்டும் அதில் மீட் ஆகிறனால உங்கள் கார் நல்லாவே ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் இதையும் உங்களோட பிரெஸாவையும் ஓட்டி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன் இந்த காரை வந்து இவ்வளோ தூரம் சஜஸ்ட் பண்ணுறோன்னு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 180 mm. ஸோ அதிகம் ஸ்பீட் பிரேக்கர்லாம் அதிகம் தட்டாது. கட்டாயம் பின்னாடி சீட்டில் 2 பெரியவங்க ஒரு குழந்தை உட்கார வைக்கலாம். 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் ஓரளவுக்கு. 80 கிலோமீட்டர் மேலே தான் இந்த காரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இது மாதிரி இன்னும் நிறைய கார் சஜஷன்ஸில் நான் சொல்கிறேன் செகண்ட் ஹேண்ட் காரில். ஏன்னா இந்த டைமில் கொரோனா டைமில் உங்களுக்கு சரி டாக்ஸி இதெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு அப்ரிஹென்ஷனாக இருந்துச்சுன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினா இந்த காரெல்லாம் கொஞ்சம் உங்களோட லிஸ்ட்டில் வச்சு ஒரு வெரிஃபை பண்ணுங்கள். சரிங்களா? இது மாதிரி நிறைய ஜெம் கார்ஸ் இருக்குது. மேபி மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ் சந்திக்காமல் இருக்கும்.
பட் உண்மையிலேயே அது ஒர்த்தானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில கார்களை நான் தேடி சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.